காணிக்குள்ள கிடக்குத்தான் பெனங்காய் பனியாரம் செத்து கொண்டிருக்கிறாள். இவளோட நான் படுற பாடு. அந்த அளவுக்கு தான் கல்லு குடிச்சு போட்டு இந்த பின்பக்கம் அந்த பக்கம் வந்து படுத்து கொண்டு நிற்கும். என்னென்னு போய் எடுக்கிறோம் அந்த கேட்டு வேண்டியதா களை இருக்க வேண்டியதா ஒன்றும் செய்யலாது. ஆட்டே போட வேண்டியதான். குறுக்காலவான் உங்களுக்கு எங்கே நிற்கிறானோ தெரியாது. பாத்ரூமுக்கு பாரானோ தெரியாது. அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் பெனைக்கு கீழே போட்டுட்டு நைஸா கொண்டு போகும். அங்கே பார்ப்போம் பாரானோ தெரியாது. அம்மா அவளுக்கு என்ன சொல்லி போட்டிருக்கிறாள். ஐயோ அட்டே என்னடா எல்லாத்தையும் பொறுக்கி கிறுக்கி எங்கேயும் வச்சுட்டானோ. கிடாக்குது நைஸா போய் பெனைகளை ஒளிச்சு வச்சு போட்டு வந்து ஆட்டே போட முடியும். இவளுக்கு சொல்லணும் கொண்டு ஒரு உரதாக்கு கொண்டு போய் கணக்கு எடுத்து விட்ட மட்டும் ஆக்கினேன். வாரம் போலோட இந்த வெங்காய பொருட்கள் வெளியே வா ஏன் ஒழிக்கிற எஞ்சாவா ஒரு பெனங்காய் சாயக்கா கொண்டு வர போறிய நீ பெனங்காய இங்க அதுக்கு குடும்பத்தால நீ இழுத்து காய்க்க கூடாது. சரிங்க இந்த பேர் என்ன இந்த பெனங்காய் இங்க அண்ணன் இந்த பெனங்காய பேர் இங்க எல்லாம் சூப்பி போட்டு கிடக்குது. இதுல அண்ணன் அண்ணன் எந்த மனுஷி தான் சொன்னவள் புதுக்குள்ள போய் மேற்கண்ட காணிக்க போய் ரெண்ட பொறுப்புங்க உண்டு. நீங்க கேட்டா தெரிவியலே என்னண்டு கேட்க தெரியுங்க. அண்டு வந்து இல்ல ஒரு பெனங்காய் எடுக்கட்டு அது மாட்டுக்கு வைக்கிறேன் அதுக்கு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு எரிஞ்சா வயசுக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சி போடாது. என்ன ஒரு பெனங்காய் என்ன சுடலைக்கு அருணாக்கோடியில கட்டி கொண்டு போயிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் போட்டு போச்சு அண்ணன் இங்க ஒரு பெனங்காய்க்கு பொருசுல கொண்டே கொடுக்க போறீங்க. என்ன மனுஷன் ஐயா நீ என்ன மனுஷன் நாளைக்கு ஐயோ நான் தான் வரணும் வயல் வீட்டுக்காரன் புதுக்கு ஒரு பெனங்காய்க்கு கொண்டு போய் பலிசில கொடுக்க போறேன்னு சொல்றேன். நாளைக்கு உங்க நீயும் பண்டில முதுக்க படுத்து ஐயோ ஐயோ நானும் பண்டிலும் தான் இங்க ஓடி வரணும். கூக்குளால எல்லாம் கடவாய்க்கலால விழுந்து வந்துட்டார் குடும்பம். வெங்காயம் இப்ப கிலோ விலை கூடவா பேச்சும் அவரும் அதுக்குள்ள மூஞ்சி இந்த வேலையை ஒழுங்கு அடைச்சா நாங்களே நிலத்துல போடுறோம். 10 இங்க போட்டேன் பொடியங்க எல்லாத்தையும் வெளிநாட்டுல அனுப்பி வைக்கிறேன். மதுரை சுத்தர கட்டன் அப்படின்னா நாங்களே இருக்க வரோம். ஒரு அறிக்கையும் இல்ல ஒன்றும் இல்ல ஒரு பெனங்காய கொண்டு வர்றதுக்கு அங்க அங்க பேர் ரோட்டால போறதெல்லாம் தெரியுது. அதுகளை முதல் அடையுங்க. நாங்க உள்ளுக்கார ஒரு பெனங்காய்க்கு வெளிச்சுட்டே பாப்புறேன் அங்க பாப்புறேன். என்ன பழக்க வழக்கம் 10 பெனங்காய் எடுத்து ஒரு பெனங்காய் கொண்டு தின்னாரு. ஒரு பெனங்காய் எடுத்துட்டு வரதானே இவ்வளவு சத்தம் போட்டுட்டு அங்க அங்க அதுல ஜன்னலுக்கு அலட்டி பாக்குது வேலிக்கலால ஊரை கூட்டி போட்டு வந்து நீ ஒரு பெனங்காயோட வந்திருக்கணும். என்ன கதை நான் அண்ணன் எருமை மாறன்னு கதைக்காத என்ன சரியோ அடி அடி அடியோ பொட்டன் எடுத்ததுக்கு நான் எடுத்து போட்டு பொலிச்சுட்டு அம்மா குடுக்குறோம். ஐயோ ஓகே போடுங்களா வந்து கிழட்டு வயசுல இப்படி எல்லாம் செய்யக்கூடாது எங்களுக்கு. நான் பார்த்தேன் உள்ள போறேன் மரியாதை பழக்கம் தெரியும். நீ மரியாதை கலட்டிருந்தா நான் மரியாதை வந்திருப்பேன். சரிங்க ஒரு பெனங்காய் தானே என்ன நீ கேட்ட தர மாட்டான்னு சரி என்ன சரி பொலிசு கிழிச்சு கொண்டு போக வேண்டாம். நான் அதுக்கான அயலுக்கு இருக்கிறாங்க ஒற்றுமையா இருந்தா தானே உனக்கேதான் வருத்தம்னா நான் தானே கொண்டு போவேன். இந்த அளவுக்குள்ள விடாத நான் சமாதானமா போவோம் பார்த்தா இந்த விடுறது இல்லை. நான் போறேன்
சரி சரியே இந்த பொண்டில் வேற போறாள் நான் போய் இப்போ பெல்லி சட்டை கொடுக்க ஒழிச்சுட்டா கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை இங்க அது ஒன்றும் கொடுக்காதீங்க நான் பெனங்காயில மயில போட்டுட்டு போறேன் சரியே ஒரு 10,000 ரூபாய் காசு எடுக்கலாமே. என்னதுக்கு இப்ப இதுக்கு வந்து இதுல பெனங்காய் போட்டதுக்கு நல்ல உழைப்பு தான். எத்தனை பேர் இப்படி திரியிறீங்களோ அறியாது. முதல் வேலிகளை அடையுங்க வாயிலை மடையுங்க. நான் பாரம் போட்டு இந்த காணியும் பண்ணா ஒண்ணும் பண்ணிட்டான் அவற்ற காணிக்க பெனங்காய் வைக்க அவருக்கு அவற்ற காதை